சிறு குழந்தைகளை இயேசு கண் முன்னால நிறுத்தி இந்த சின்ன குழந்தையை போல மாறுங்க அப்படின்னு சொல்லுகிறார். மனம் திரும்பி உங்களுடைய பொல்லாத வழிகள் தாறுமாறுகளை விட்டு மனம் திரும்பி குழந்தைகளை போல மாறுங்க. சிறு பிள்ளைகளை போல ஏன் மாற சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டா, சின்ன குழந்தைகளை பாருங்க, ஒரு வயசுல இருந்து 2 வயசு 3 வயசுக்குள்ள குழந்தைய பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு களங்கம் இருக்காது, கபடு இருக்காது, கபடற்ற ஒரு இருதயம். இதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அதை பற்றி யோசிப்பதே இல்லை. ஆதி திருச்சபையில விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு கபடற்றவர்களாய் மாறினாங்க. அவனுடைய உள்ளத்துல யார் மேலே கசப்பு இல்லை, வெறுப்பு இல்லை, பெருமை இல்லை, பொறாமை இல்லை. எல்லாரையும் நேசித்த ஒரு தெய்வீக சுபாவம் அவங்களுக்குள்ள இருந்தது. அந்த மாதிரி மாறணும்னு ஆண்டவர் சொல்கிறார். சின்ன குழந்தை எடுங்க, அதுக்கு பெருமை இருக்காது, பொறாமை இருக்காது, எரிச்சல் இருக்காது, கோபம் இருக்காது. சின்ன பிள்ளை ஒன்று கொண்டு சண்டை போட்டு அடுத்த நேரம் தோளில் கை போட்டு கொள்ளும். அது மாதிரி உள்ளத்துக்குள்ள எதையுமே வைத்து கொள்ளாது. பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருதயம் நமக்கு வேணும். ஆண்டவரே, குழந்தை போல இருதயம் எனக்கு தாங்க. கபடி இல்லாத, பொறாமை இல்லாத, பெருமை இல்லாத, இச்சை இல்லாத, பாவம் இல்லாத ஒரு சுத்த இருதயத்தை தாங்கன்னு கேளுங்க. அவங்க தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும்.